கர்த்தருக்கு சோதரம். இப்ப கையில எல்லாம் பச்சை குத்தலாமா, இந்த டாட் எல்லாம் குத்தலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஆனா குத்தக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்லுகிறாரு. அது ஒரு வசனத்தோட உங்களோட பேசுகிறேன். லேவியராகம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கிறுக்கிக் கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர். சரிங்களா? இதுக்கு நானே ஒரு சாட்சிங்க. சரிங்களா? பாருங்க, என்னுடைய கையில பாருங்க, இந்த தேளு குத்தி இருக்கிறேன். பாருங்க, இந்த சிங்கம் குத்தி இருக்கிறேன். இப்ப சத்தியம் அறிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து நான் குத்த கிடையாது. ஆரம்பத்துல குடிச்சு கொண்டிருக்கும் போது, அதாவது ஏசப்பான என்னன்னே தெரியாது, அப்ப நான் அதை குத்திட்டேன். அதனால இப்ப இதை அழிக்க முடியல. சரியா? ஆனா சில பேர் சத்தியம் அறிஞ்சு இந்த வசனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலுவை அப்படி இப்படி குத்துறாங்க, இல்ல சத்தியம் பேர் குத்துறாங்க, ஏதோ ஒரு அடையாளம் பண்ணி குத்துறாங்க. அப்படி குத்தக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி சரீரம். சரிங்களா? அப்ப நம்ம இது குத்தும் போது இது ஒரு பாவமாயிரும். சரிங்களா? அப்படி இந்த பச்சை குத்தக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா தான் சொல்லுகிறாரு. அதனால அப்படி எல்லாம் இனிமேல் செய்யாதீங்க. சரிங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் நம்மளை வெறுப்பாரு. சரிங்களா? ஏன்னா நீங்க குத்திருக்கீங்களான்னு என்ன கேட்கலாம் நீங்க. ஆனா நான் அறியாமனால அதை செஞ்சேன். ஏன்னா ஆரம்பத்துல ஏசப்பா பத்தி ஒண்ணுமே தெரியல. சத்தியம்னு எனக்கு என்னன்னு தெரியாது. பச்சை குத்தணும், அப்படி குத்தணும், வசனம், பைபிள், ஏசப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப நான் தெரியாத நான் குத்திட்டேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே, நான் செய்து தப்பு தான் ஆண்டவரே, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என் பாவங்களை ஒப்பு கொடுத்து என் பாவங்களை ஆண்டு சுத்திகரிச்சுட்டாரு, என்னை கழுவிட்டாரு, நீதிமன்றம் ஆக்கிட்டாரு. அது மாதிரி நீங்களும் சத்தியங்களோட சார ஒரு அடையாளமான எதுவும் கொத்தாதீங்க. ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கு அப்படின்னா நாமளும் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? கத்துக்க சொல்றேன். காட் பிளஸ் யூ.